Hey, what's up guys, welcome back to my channel. It's editing tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Lightroom application யூஸ் பண்ணி ஒரு கலர் டோனிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணினா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டுட்டோரியல். ஃபர்ஸ்ட் என்ன எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் ரொம்ப டல்லாக இருந்தால் எக்ஸ்ப்ளோஷர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரைட்னஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்டில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜ் அவுட்டோரில் இருந்தால் லைட்டாக ஹைலைட்டை கம்மி பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட்டை கம்மி பண்ணும்போது ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ரெண்டுத்தையும் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே சூட் ஆகும். தென் நெக்ஸ்ட் டோனிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜில் வந்து எந்த கலர் ஹைலைட்டடாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிட்டு தென் அதோட ஹியூ ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் எல்லோ கலர் தான் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஹியூ கொடுத்துருப்பாங்க, அதை -100 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு 50 வந்து மீடியமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்டில் லூமினஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்கும். நான் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சேச்சுரேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைலைட்டடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லூமினஸ் வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரியும். ஹியூ -4க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லுமினஸ் இன்னும் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ் இன்னும் ஒயிட்டாக இருக்கணும்னா நீங்கள் லுமினஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதோட சேச்சுரேஷனும் லுமினஸையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா எடிட்டுமே ஒரே மாதிரி இருக்காது, நீங்கள் எடுக்கிற இமேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக உங்கள் இமேஜ்க்கு கொடுங்க. பிகாஸ் நம்மளோட ஓவராலாக ப்ளூ டோன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ டோனோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் இமேஜ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி உங்களோட இமேஜ் அவுட்டோரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இமேஜ்க்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க. தென் ரைட் சைடில் டன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிண்ட் வந்து ஒரு 2 to 6 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆப்ஷன் இருக்கும், அதை -8க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம லெஃப்ட் சைடாக ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ளூ டோன் வந்து க்ரியேட் ஆகும். இதுவே ரைட் சைடு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லோ டோன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் -8க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்டில் வைப்ரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர் அதிகமாக கொடுக்கும். ஆனால் சேச்சுரேஷன் இதுவே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். வைப்ரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்டில் உங்களுக்கு டேஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 10 to 12க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்டில் வென்யட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் ரைட் சைடில் நீங்கள் இதுவே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் சரௌண்டிங்ஸ் க்ரியேட் ஆகும். மோஸ்ட்லி எல்லா இமேஜ்க்குமே வந்து பிளாக் கலர் சரௌண்டிங்ஸே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து இது க்ரியேட் ஆகும். அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செலக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் லைட்ரூம் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் தான் இது ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபேஸை ஒயிட் ஆக்க போகிறோம், ஸோ ஃபேஸை மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை எப்பவுமே நம்ம ப்ளூ டோன் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் நம்ம ப்ளூ டோன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ளூ கலரில் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஹைலைட் வந்து க்ரியேட் ஆகும். தென் சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணிட்டு தென் ஒயிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. நான் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்களும் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் லைட்ரூம் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலதுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் 4 ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர் உங்களுக்கு லைட்டாக வேணால் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாப்பில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ப்ளிட் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஓவராலாக ஹைலைட்டட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு மெயினாக தேவை ப்ளூ கலர் தான். ஸோ ப்ளூ கலரில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி எடிட் செய்யணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக அந்த எல்லோ ஷேட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பேலன்ஸ் வந்து 17க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10 ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த எடிட் பார்த்திங்கன்னா எல்லா இமேஜுக்குமே சூட் ஆகும். மோஸ்ட்லி அவுட்டோர் இருக்க இமேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் செம்மையாக சூட் ஆகும். அண்ட் வெனியட் ஆப்ஷனை +6க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஓவராலாக ப்ளூ ஹைலைட் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒயிட் கலர் சரௌண்டிங்ஸ் இருந்தால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பண்ணியிருக்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே உங்கள் இமேஜ்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக மர்ஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லைட்ரூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோ, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஹை குவாலிட்டியில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.